ஹாய் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சேலம் மதுரை காளிமாத்தா பேசுகிறேன். மாலை வணக்கம். எதுக்கு இந்த ஹோன் வாய்ஸ் அப்படின்னு கேட்டால், நிறையா பேர் அம்மா ஏமா உங்கள் வீடியோஸ்லாம் எதுவுமே பழைய மாதிரி வெளியே வர்றதில்லை, என்ன காரணம், அருள்வாக்கு ஓடுதா இல்லையான்னு சொல்லி சில பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக அருள்வாக்கு போயிட்டு தான் இருக்குது. நேற்று கூட என்னால் பார்க்க முடியல. ஒரு 30 பேர் 40 பேருக்கு தான் பார்த்துருப்பேன். வச்சவங்களை வீட்டுக்கு அமைச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை சொல்லிட்டேன். எனக்கு கூட்டம்லாம் வருது, நான் இல்லைன்னு போய் சொல்ல முடியாது. நல்லா தான் இருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். என்ன விஷயம்னு கேட்டால், என்னுடைய சேனல் நடத்துகிற நண்பர் அவருக்கு எந்த இந்த கேமரா இந்த எடிட்டிங் பொருள் ஜாமான் இதுவும் அவர்கிட்ட கிடையாதான். அவர் வெளியே தான் ஏதோ பண்ணி எடுத்துகிட்டு இருந்தார். அவர் மேலே எந்த தப்பும் கிடையாது. ஸோ இந்த அறக்கட்டையிலேருந்து கூப்பிட்டு இந்த வீடியோஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் என்னுடைய இடத்துல வீடியோஸ் இன்னும் எதுவுமே நாங்கள் போடாமல் இருக்கோம். அவர் ஏதோ சின்ன சின்ன ப்ராப்ளம், அவருடைய இடத்துல ஏதோ ப்ராப்ளம், அதனால் வீடியோஸ் அவரால் எடுக்க முடியல, கேமரா இல்லைன்ட்டு. அதனால் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். எனக்கு கேமரா இருந்து எடிட்டிங் பண்ணி என்னோடய வீடியோஸ் போடுறதுக்கு யார் தயாராக இருந்தாலும் அவங்களுக்கு எப்படி நாங்கள் சேலரி கொடுத்து நாங்கள் எப்படி அவங்கள பார்த்துருந்தோமோ அதே மாதிரி பார்த்துக்கணும். அவங்கக்கிட்ட நாங்கள் முறைப்படி டாக்குமெண்ட்ஸ் எழுதியிருக்கோம். அவங்கக்கிட்ட நாங்கள் க்ளோஸ் பண்ணலான்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்க, க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ யாராவது எங்ககிட்ட ஒர்க் பண்ணணும், என் சேனல் எடுத்து நடத்தணும்னு சொல்லி விருப்பப்படுறவங்க என்னை நேரடியாக பார்த்துட்டு டாக்குமெண்ட்ஸில் எங்களுக்கு சில கோயில் விதிமுறைகள் இருக்குது. கோயில் அறக்கட்டளையில் இருக்குது. அந்த விதிமுறைக்கு பிரகாரம் எங்களுக்கு வீடியோஸ் இந்த மாதிரி வரணும், இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கேன். யாராவது அப்படி விருப்பம் உள்ள யாராவது ஒரு சேனல் எடுத்து நடத்துகிறவங்க, எத்தனையோ பேர் நம்ம அம்மா எனக்கு ஒரு வேலை கொடுங்கம்மா, எனக்கு ஏதாவது ஒன்று செய்யுமான்னு சொல்லி என்கிட்ட எத்தனையோ பேர் கேட்டிருக்கீங்க. அவங்க இந்த வேலையை அறிவாய்ப்பாக எடுத்து எங்கள் கோயிலில் வீடியோ சர்ப்ரைஸ் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணலாம். கண்டிப்பாக சேனலுக்கு எனக்கு வீடியோ தேவைப்படுது. நிறைய வீடியோஸ் போடாமல் இருக்கும். கண்டிப்பாக யாராவது இதை கேட்டுட்டு நான் வேலைக்கு வரேன், வீடியோஸ் எடுக்கிறேன்னு சொல்கிறவங்க என்னை தொடர்புக்குள்ளே கீழே நம்பர் போடுறேன். மற்றபடிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா தான் போயிட்டுருக்கேன். நல்ல முறையாக தான் அருள்வாக்கும் போயிட்டுருக்கு. எந்த தொந்தரவும் இல்லை. இது மழை காலம் வேறு. நான் நேற்று தான் வாக்கில் உட்காந்துருந்தேன். எனக்கும் கொஞ்சம் ஃபீவர் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருக்கேன். மீண்டும் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அருள்வாக்கு இருக்குது. இந்த ரெகுலராக இந்த கூட்டம் வந்தால் டெய்லியும் கூட அருள்வாக்கு 50 பேருக்கு வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கேன். டெய்லி 50 பேருக்கு. ஆனால் என்ன முடிவு பண்ணலை. சேனல்காரங்க வரட்டும். சேனலில் மறுபடியும் நான் நல்ல சேனல்காரங்களாம் கிடச்சா போட்டுட்டு கண்டிப்பாக நான் பண்ணிக்கிறேன். நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா உங்கள்கிட்ட நாங்கள் டாக்குமெண்ட்ஸ் எழுதி வாங்கிப்போம். நாங்களும் டாக்குமெண்ட்ஸ் எழுதி தந்துடுவோம். இவ்வளோதான் சேலரின்னு சொல்லிடுவோம். அவங்க எழுதி கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் பிரகாரமே நடந்துக்கலாம். கண்டிப்பாக யாராவது கலந்துக்கிறவங்க கண்டிப்பாக வாங்க. எங்கிட்ட என்னோடய தொடர்புக்குள்ள நம்பருக்கு கேட்டுட்டு எனக்கு வீடியோஸ் டெய்லி எடுத்து வீடியோஸ் போடுங்க. மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கேன். அனைவருக்கும் மிக்க நன்றி. இதே மாலை வணக்கம்.